நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்லுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில தாரமாக, தாயாக, மகளாக, கூட பிறந்த சகோதர சகோதரியாக, நல்ல ஒரு தோழியாக, இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உறவாக அமைந்துவிடும் பெண்கள். அந்த பெண்களால் கண்டிப்பா வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. ஒரு உயிர் பிறக்கணும்னா கண்டிப்பா அங்க பெண்ணுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்கள் சில ராசியில் பிறந்திருந்தால், அவர்கள் உங்கள் வாழ்க்கையோடு தொடர்போடு இருந்தால் நிச்சயம் இந்த அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த ராசி பெண்களால் இந்த பலன், இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். ஸோ இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்காக பார்க்க போறோம். நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஸோ இந்த ராசியில் பிறந்த பெண்கள் மூலமாக பண அதிர்ஷ்டம், நல்ல விதமான யோகம், சொத்து யோகம், பல விதத்தில் நன்மைகள் கிடைக்க போவது உறுதி. அப்படிப்பட்ட பெண்கள் எந்த பெண்கள் பார்த்து விடுவோம். ஸோ பதிவினை முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல இந்த மிதுன ராசியில பிறந்த நீங்கள் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் வீடாக வரக்கூடியது. எடுத்த ஒரு காரியத்தை முடிக்காமல் தூக்கமில்லை உங்களுக்கு. மற்றவங்க உங்களால இந்த ஒரு காரியம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை முடித்து அவர்கள் கண்முன் காட்டாமல் நீங்கள் அந்த காரியத்திலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. அவ்வளவு வைராக்கியம், விடாமுயற்சி உங்களிடம் உண்டு. யார் உதவி செய்தாலும், உதவி செய்யலைனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. நீங்க உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு அந்த வெற்றின்ற ஒரு இலக்கை அடைந்தே விடுவீர்கள். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு துணையாக, தோள் கொடுக்கும் தோழியாக எந்த ராசி பெண்கள் வருவார்கள்? எந்த ராசி பெண்கள் மூலமாக ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில? ஸோ அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். இது இயற்கையாக ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள ஈர்ப்பு, வசியத்தன்மைன்னு சொல்லலாம் ஜோதிடத்துல. ஸோ அந்த ராசிக்காரர்கள் பெண்கள் மூலமாக சில நன்மை யோகம் உங்களுக்கு அதிகமான முறையில் நடக்கும். முதல்ல மிதுன ராசி அப்படின்றது ஒரு ஆண் ராசி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால மிதுன ராசியில் பிறந்த பெண்களாகவே இருந்தாலும் ஆண் தன்மைக்குண்டான வைராக்கியம், விடாமுயற்சி, ஒரு போல்ட்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த ராசியில் பிறந்த பெண்களுமாக என்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும்? அதுல முதல்ல வரக்கூடியது கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த பெண்கள். ஒன்று கடக ராசியில பிறந்திருக்கலாம் அல்லது கடக லக்னத்துல பிறந்திருக்கலாம். ஸோ இந்த ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்போடு இருந்தால், உறவாக அமைந்து விட்டால், நிச்சயம் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ரகசியம் தெரிந்த ஒரு நபராக இருப்பார்கள். ஸோ உங்களுடைய இன்ப துன்பங்களை அவர்களிடம் நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருப்பீங்க. உங்களுடைய சேமிப்பு பணம் அங்கே இருக்கும். உங்களுடைய செலவை குறைச்சி உங்க கையில சேமிப்பை உயர்த்துவதில் இவர்கள் முக்கியமான முதல் பங்காக இருப்பார்கள். மேலும் இந்த கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த பெண்கள் மூலமாக வெளிநாடு யோகங்கள் மற்றும் வேறு இடம்பெயருக்கு புலம்பெயரக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பெண்கள் மூலமாக உங்களுக்கு அமையும். மேலும் எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய கையிருப்பு சேமிப்பு உயர்த்துவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதுல இருந்து மாற்று கருத்து. இதற்கு அடுத்தபடியா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்கள் நிச்சயம் உங்களுடைய உச்சத்திற்கு, ஒரு அதிர்ஷ்டத்திற்கு, யோகத்திற்கு முக்கிய காரணம் இவர்களாக இருப்பாங்க. அதே போல இந்த கன்னிராசி பெண்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் அமையும், சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது அவங்க சொத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கார், வண்டி, வாகனம் போன்றவற்றை நீங்க அனுபவிப்பீங்க. அதே போல உங்களுடைய கல்வி, படிப்புன்ற விஷயத்துல மிகப்பெரிய ஒரு உறுதுணை அவர்கள் மூலமா இருக்கும். உங்களுக்கு பல விஷயத்தில் கற்றுக் கொடுப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கண்டிப்பா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கைராசிக்காரர்கள் சொல்லலாம், உங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமி என்று சொல்லலாம். ஏன்னா இவர்கள் உங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இவர்கள் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும், நிச்சயமான முறையில் அது மாற்று கருத்து. அதுல உங்களுக்கு ஒரு பெயர் புகழ், பதவி யோகங்கள் மற்றும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செல்வம், அதே போல உங்களுடைய ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு, பிரபலம் அடைவதற்கு இவர்கள் ஒரு காரணமா இருப்பாங்க. இவங்க வந்ததுக்கு பின்பாடுதான் நீங்க யார் என்பது உறவுகளுக்கும் சமுதாயத்துக்கும் அறிமுகப்படுத்தப்படும். அந்த அளவுக்கு இவங்க வந்ததுக்கு முன்னாடி ஒரு அதிர்ஷ்டம் என்பது, ஒரு கைராசி என்பது உங்களுக்கு இருக்கும். தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது, அதுல கிடைக்கக்கூடிய லாபம் என்பது இவர்களுக்கு வந்ததுக்கு பின்பாக உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பான முறையில். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னை இழந்து உங்களை தூக்கி விடுவார்கள்.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனக்கு பின் தான் தான தர்மம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின் தான் மத்தவங்க அப்படின்ற நல்ல ஒரு உடன்பாடு கண்டிப்பான முறையில் இவர்களோடு இருக்கும். தோள் கொடுக்கும் தோழனாக இருப்பாங்க. இவங்க ஒரு தொழில் பார்ட்னர், வேலை பார்ட்னர் அமைஞ்சா ரொம்ப நல்லது. லைஃப் பார்ட்னர் அமைஞ்சா லைஃப் லாங் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இவர்கள் மூலமா ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல இவர்களை பிலீவ் பண்ணி ஒரு தொழில் பிசினஸ் தாராளமான முறையில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை நடக்கும். சரிங்களா? சோ தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் மூலமாக கண்டிப்பா ஒரு தோழமை என்பதும் உங்களுடைய தோல்வியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும் பொழுது கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள். சோ உங்களுக்கு ஒரு தாய் தந்தையர் மாதிரி இருந்து உங்களுக்கு பல விஷயத்துல உங்களுக்கு நல்லது கிட்ட சொல்லி தந்து அதே நேரத்துல அவங்க கையில் இருக்கக்கூடிய தங்கம், பணம், காசு, சொத்து போன்ற விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வளர வைப்பார்கள், உங்களை உருவாக்கி காட்டுவார்கள். அதே போல தன்மானம், உங்களுக்கு ஒரு தன்மானம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருது, தலை போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, மற்றவங்க வெளியில சொல்ல முடியல, அதே போல மற்றவங்க வெளியில உதவி கேட்க முடியல, அப்படிப்பட்ட தருணத்தில் இவர்கள் கேட்காமலே அந்த உதவியை அந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து மாறுகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இவர்களாக இருப்பாங்க, இந்த கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க. அதே போல நீங்க சில காரியத்திற்கு பயந்து தயங்கி நிற்பீங்க, இவங்க உங்க கையை பிடிச்சு கூட்டு போய் அந்த காரியத்திலிருந்து தாண்டுவாங்க. அந்த ரிஸ்க், அந்த ஆபத்தை இவர்கள் உதவியின் மூலமாக நீங்கள் தாண்டுவீர்கள். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு உறுதுணையாக இவர்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதே போல இவங்க மூலமா பெரிய அளவு ஒரு பதவி வாய்ப்பு, பெரிய அளவு ஒரு வெற்றி, பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது. வாழ்க்கையில ஒரு ஏழையா இருக்கிறவே ஒரு கோடீஸ்வரனா மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுடைய நட்பு கிடைத்தால் கண்டிப்பா அது நடக்கும். சரிங்களா? அந்த தொடர்பு கண்டிப்பா இவர்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? சோ இந்த ராசிக்காரர்கள், அதாவது கடகம், கன்னி, துலாம், தனுசு மற்றும் கும்பம், இந்த ராசியிலோ அல்லது இந்த லக்னத்திலோ பிறந்த பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பா பண பிரச்சனை இருக்காது. பல விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பல விதத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை நீக்குபவர்களாக, அந்த பிரச்சனை உங்களை காப்பாற்றுவர்களாக இவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? சோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு பதிலுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த பெண்களுடைய பாபம் சாபத்தை நீங்க வாங்காம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத கருத்து வேறுபாடு, தேவையில்லாத சண்டை சச்சரவு, தேவையில்லாத அவர்களோடு ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க கையாள வேண்டிய விஷயம். அவருடைய பாவ சாபம் என்பது உங்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? இதுல கொஞ்சம் கவனத்தோடுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே மிதுனராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே எங்க வாழ்க்கையில பெண்களால பல பிரச்சனை இருக்குங்க. அந்த பெண்கள் மாறிட மாட்டாங்களா? பெண்களுடைய குணங்கள் மாறாதா? மனங்கள் மாறாதா? ஸோ பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்க முடியுமா? ஒரு விடுதலை கிடைக்குமா? அந்த பெண்களால் எனக்கு இனிமே தொந்தரவு வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்படி ஒரு பிரச்சனை சந்தித்து கொண்டிருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா பெருமாளுக்கு, விஷ்ணு பகவானுக்கு, ஸோ எப்பவுமே பெருமாளை வணங்குறதுக்கு முன்னாடி கருட பகவான் வாகனமாக இருப்பார். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. ஸோ அஷ்டமியோ அல்லது சனிக்கிழமை என்றோ மாலை 6 மணிக்கு மேல் கருட பகவானையும் வணங்கிவிட்டு, கருட பகவானுக்கும் ஒரு தீபம் ஏற்றிவிட்டு, பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய்வேத்தியமாக உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு திராட்சை அதை தண்ணீரில் ஊற வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வாரி வழங்கும். அந்த சனிக்கிழமை அன்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக விநியோகிக்க மேலும் ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதுபோக கண்டிப்பா கரும்பு தானம் சொல்லக்கூடியது, அதாவது கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சொல்லுவாங்க. ஸோ அதை தானமாக கொடுப்பது, கோயில்களில் நெய்வேத்தியத்துக்கு தானமாக கொடுக்கறது, அதே போல ஏழை எளிய குடும்பங்களுக்கு அதை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய ஒரு அளவு உங்களுக்கு நன்மைகளை பயக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணும்போது பெண்களுடைய சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு நீங்க மேலும் வீடுகளில் கண்டிப்பா நீங்க தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, விளக்கு ஏற்றுவீங்க, அந்த விளக்குக்குள்ள ஒரு ஏலக்காய் வெள்ளிக்கிழமை அன்று போட்டு அந்த நெய்யில, அதாவது எண்ணெயில மூழ்கிற மாதிரி போட்டு தீபம் ஏற்றி வணங்குவது மிகப்பெரிய அளவு பெண்களால் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். பெண்களுடைய குணநலன்கள் அதிசயத்தக்க வகையில் மாறும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பலன் உண்டு. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஏற்கனவே பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.